இப்ப அதே மாதிரி டெய்லி தலைக்கு குளிக்கலாம்னு சொல்றாங்க சார். டெய்லியும் தலைக்கு ஷாம்பு போடணுமா? நம்ம நினச்சிக்கிறோம் மற்ற உறுப்புகள் தான் வந்து யூரின் போகிறோம் மோஷன் போகிறோம் தான் டர்ட்டியாக இருக்குன்னு. அப்படி கிடையாது. நம்ம உடம்புலேயே ரொம்ப அசுத்தமான பகுதி தலை தான். ஏன்னா அந்த தலையில தான் ஆயில் செக்ரேட்டிங் கிளான்ஸ் நிறைய இருக்கு. அந்த காலத்தில் சீகக்காய்ங்கிற கிளென்சர் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ அது வந்து எஃபெக்டிவ் கிளென்சராக இப்போ இல்லை. அப்போ எந்த மாதிரியான சோப்ஸ் ஃபேஸுக்கு இல்லை உடம்புக்குலாம் போடலாம்? ஆனால் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலி அவைலபிள் சோப் எல்லாமே pH வந்து 9-10க்கு மேலே இருக்குது. இந்த ஹோம்மேட் சோப்புன்னெலாம் சில வீட்டிலே தயாரிக்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் 11-12க்கு மேலே இருக்கும். ரொம்ப ஆல்கலினிட்டி அதிகமாக இருக்கும். சோப்புக்கும் ஃபேஸ் வாஷ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வருது, ஒரு ஆக்னி வருது அப்படின்னா நீங்களாவே ஹோம் ரெமெடி மாதிரி இந்த முல்தானி மட்டி, கண்ட களிமண், கண்ட இடவெல்லாம் தடவாமல் ஆடியன்ஸாக கேட்குறேன். இப்போ நான் வந்து இவங்க வந்து ப்ராப்பராக டெர்மடாலஜிஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன சார் கண்டுபிடிக்கணும்? சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற சிஸ்டம் இந்த நம்ம MBBS சிஸ்டம் தான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. இந்த உலகத்திலே எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ஆர்கன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் தாங்க. இந்த ஸ்கின்னுக்கு அடுத்தபடியாக ரொம்ப கேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஹேர் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னை நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு அது போடுங்க, உங்கள் ஹேருக்கு இது போடுங்க, உங்கள் ஸ்கின்னுக்கு இது போட்டால் சூப்பராகிடும், உங்கள் ஹேருக்கு இது போட்டால் சூப்பராகிடும், இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க. அது இருக்கிறது உண்மையிலே உண்மையா இல்லை உருட்டா? இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணாமல் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வென்ஷனல் டெர்மட்டாலஜிஸ்ட், சென்னை ஸ்கின் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் டாக்டர் முருகசுந்தரம் இருக்காங்க. எனக்கு இவங்க கிட்ட தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். அங்கே பேசலாம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ அதே மாதிரி டெய்லி தலைக்கு குளிக்கலாம்னு சொல்கிறாங்க சார். டெய்லியும் தலைக்கு ஷாம்பு போடணுமா? டெய்லி தலை குளிக்கணும். டெய்லி தலை குளிக்கிறதுக்கு ஒரு கிளென்சர் வேணும் இல்லையா? இப்போ நம்ம தலை இருக்கிறதுக்குள்ளே நம்ம உடம்புலையே ரொம்ப டர்ட்டி பார்ட் வந்து ஸ்கேல்ப் தான். நம்ம நினச்சிக்கிறோம் மற்ற உறுப்புகள் தான் வந்து யூரின் போகிறோம் மோஷன் போகிறோம் தான் டர்ட்டியாக இருக்குன்னு. அப்படி கிடையாது. நம்ம உடம்புலேயே ரொம்ப அசுத்தமான பகுதி தலை தான். ஏன்னா அந்த தலையில தான் ஆயில் செக்ரேட்டிங் கிளான்ஸ் நிறைய இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் ஆயில் செக்ரேட்டிங் கிளான்ஸ் இருக்குது. லட்சக்கணக்கான ஆயில் செக்ரேட்டிங் கிளான்ஸ் இருக்குது. அது எண்ணெயை சுரந்துக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணெய் சுரப்பு அதிகமாக இருக்கனால நம்ம தலை எப்பவும் பிசுபிசுப்பாகவே இருக்குது. ஒரு நாள் குளிக்கலைன்னா கூட தலையெல்லாம் ஆயிலியாக ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ அந்த ஸ்டிக்கி சர்ஃபேஸில் பொல்யூஷனில் இருக்கிற தூசியெல்லாம் வந்து ஒட்டிக்கும். அப்போ அது எது அசுத்தமான பகுதி? நம்ம வீட்டில் இருக்கிற வடை சட்டி மாதிரி அது அதிகமாக அசுத்தமாக இருக்கிறது நம்ம தலை தான். ஸோ அந்த தலையை வந்து நம்ம டெய்லி சுத்தம் பண்ணணும். அதை வெறுமனே வாட்டர் போட்டு சுத்தம் பண்ணால் அது வந்து அவ்வளோ ஆயிலினஸ் வந்து போகாது. ஸோ அதனால் நமக்கு ஒரு கிளென்சர் வேணும். அந்த காலத்தில் சீகக்காய்ங்கிற கிளென்சர் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ அது வந்து எஃபெக்டிவ் கிளென்சராக இப்போ இல்லை. ஏன்னா அது வந்து அசிடிக் மீடியம் தான், நல்ல கிளென்சர் தான். ஆனால் அது வந்து இப்போ இருக்கக்கூடிய பொல்யூஷனையோ இப்போ இருக்கக்கூடிய ஆயில் செக்ரேஷனையோ அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக க்ளீன் பண்ணுறதில்ல. ரெண்டாவது சீயக்காய் போடும்போது அந்த நெடினால் தும்மல் வரும், நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்லாம் ஏற்படும். ஸோ அதை விட பெட்டர் கிளென்சர்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. அதுதான் அந்த ஷாம்புலேயே நிறைய கண்டிஷனரும் இருக்குது. ஸோ டெய்லி ஷாம்பு போடுறதுனால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம சோப் எடுத்துக்கலாமே சார். இப்போ ஸ்கின்னோட pH வேல்யூ 7 சம்திங் சொல்லுவாங்க. இப்போ 7க்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா pH வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த மாதிரியான சோப்ஸ் ஃபேஸுக்கு இல்லை உடம்புக்குலாம் போடலாம்? இதுவும் ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது ஸ்கின்னுக்கான pH வந்து 5.5. ஸோ நம்ம வந்து 7க்குள்ள, அதாவது அந்த 7ங்கிறது நியூட்ரல் pH. 7க்கு கீழே இருந்தால் அசிடிக்கு, 7க்கு மேலே இருந்தால் ஆல்கலைன். ஸோ 7க்குள்ளே எந்த சோப் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். சோப்பை விட பாடி வாஷ் பெட்டர். ஏன்னா பாடி வாஷில் வந்து ஜென்ரலாகவே pH கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலி அவைலபிள் சோப் எல்லாமே pH வந்து 9-10க்கு மேலே இருக்குது. இந்த ஹோம்மேட் சோப்புன்னெலாம் சில வீட்டிலே தயாரிக்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் 11-12க்கு மேலே இருக்கும். ரொம்ப ஆல்கலினிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆல்கலினிட்டி இல்லாமல் pH 7க்கு கீழே என்ன சோப் இருக்கோ, என்ன பாடி வாஷ் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கலாமா சார்? இப்போ ஃபேஸ் வாஷில் எந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம் சார்? ஃபேஸ் வாஷ் வந்து சோப்புக்கும் ஃபேஸ் வாஷ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஃபேஸ் வாஷில் என்னென்னா அந்த ஃபேஸில் இருக்கிற ஆயிலினஸை கிளியர் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது இந்த ஆக்னி வரும்போது நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஏற்படும். அந்த ப்ரோபியோனி பாக்டீரியம் ஆக்னிஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து ஸ்டெஃபிலோகாக்கஸ்னு ஒன்று இருக்குது, மைக்ரோகாக்கஸ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அதனால தான் அந்த ஆக்னி நமக்கு இந்த பிம்பிள்ஸ் வரும்போது பஸ் ஃபார்மேஷனோட ஒரு கொப்பளம் மாதிரிலாம் வருது. ஸோ இதை கிளியர் பண்ணுறதுக்கு அதில் சில ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட்ஸ், ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கலந்துருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக என்னென்னா இந்த ஆக்னி நமக்கு வந்து முகத்தில் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன், அதாவது அந்த ஸ்கின்னோட ஸ்கேல்ஸ், நான் சொன்னேன்ல ஸ்கின் வந்து தன்னைத்தானே உதிர்ந்து புது ஸ்கின்னாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. சில நேரங்களில் முகத்தில் இந்த கழுத்து பகுதியில் இங்கெல்லாம் வந்து அந்த ஸ்கின் உதிர்றது ரொம்ப லேட் ஆகும். அந்த ஸ்கின் டெட் செல்லாக ஃபார்ம் ஆகிட்டு அது உதிராமல் ஸ்கின் மேலேயே இருக்கும்.
அந்த ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் போட்டு அந்த ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய கண்டிஷனர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஸ்கின் அதே சமயத்தில் பாதுகாக்கிறதுக்காக. ஸோ சோப்பை விட கொஞ்சம் பெட்டராக அந்த ஏரியாவுக்கு, இப்போ ஸ்கின்ல ஒரு ஏரியாலையும் ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியாவை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு அந்த ஃபேஸ் வாஷ் இருக்கும். மற்றபடி இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து சில ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலலாம் வந்து ஆக்னி ஃபார்ம் ஆகுதுல்ல சார், அப்போ ஆக்னி வந்து ஒரு மாதிரி ஸ்கேர் ஆகிடுது, அந்த ஸ்கேருக்கு ரிமூவ் பண்ண முடியுமா? பாசிபிள்? ஆமாம், இப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ்னா போத் ஆண்ட்ரோஜன் அண்டு அதாவது மேல் ஹார்மோன் ஃபீமேல் ஹார்மோன் ரெண்டுமே இம்பேலன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஆக்னி அதிகமாக வரலாம். ஆனால் பட் எல்லாருக்குமே ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. நார்மல் டீனேஜ் ஆக்னி வந்து ஸ்கார்லாம் வராமல் தானாகவே சரியாக போயிடும். ஆனால் நாடுலோசிஸ்டிக் ஆக்னின்னு ஒன்று இருக்குது, அது வந்து அடல்ட் ஆன்செட் ஆக்னி, அதாவது கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம், அதாவது ஆக்னி வரக்கூடாத ஏஜ்லேயும் அது வரும். 20 வயசுக்கு அப்புறம் வரும், 23 வயசுக்கு அப்புறம் வரும், 30 வயசை கடந்து கூட அந்த ஆக்னி இருக்கும். அந்த நாடுலோசிஸ்டிக் ஆக்னி உள்ளவங்க பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னு ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளமும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ஹார்மோன் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு பார்த்து அதை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த ஆக்னியும் பெட்டராகும், ஹார்மோன் ப்ராப்ளமும் சரியாகும். ஆனால் பட் இந்த அதனால் வரக்கூடிய ஸ்கார், இந்த நாடுலோசிஸ்டிக் ஆக்னின்னு சொன்னேன் இல்லையா, இந்த நாடுலோசிஸ்டிக் ஆக்னிங்கிற டைப் ஆஃப் பிம்பிள்ஸை வந்து நம்ம எவ்வளோ தான் ட்ரீட் பண்ணாலும் ஒரு சில ஸ்கார் வரலாம். அந்த மாதிரி ஸ்கார் வந்துச்சு அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ராக்ஷனல் லேசர்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, மைக்ரோடெர்மபிரேஷன் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் ஆரம்பத்திலேயே இதை எஃபெக்டிவாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஸ்கார் வராமல், இல்லை மினிமலாக ஸ்கார் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம அதை ட்ரீட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வருது, ஒரு ஆக்னி வருது அப்படின்னா நீங்களாவே ஹோம் ரெமெடி மாதிரி இந்த முல்தானி மட்டி, கண்ட களிமண், கண்ட இடவெல்லாம் தடவாமல் நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். ஒரு ஸ்கின் டாக்டரை போய் பார்த்தா அவங்க ஆரம்பத்திலேயே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஸ்காரோ இல்லை மார்க்கோ இல்லை ஒரு பிக்மெண்டேஷனோ வராமல் நல்லா நார்மலாக முன்னாடி இருந்த மாதிரியே ஸ்கின்னை கொண்டு வந்தார். சார் இப்போ வந்து நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்களா சார்? இப்போ நான் ஆடியன்ஸாக கேட்குறேன், இப்போ நான் வந்து இவங்க தான் வந்து ப்ராப்பராக டெர்மடாலஜிஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன சார் கண்டுபிடிக்கணும் அவங்க? ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது இப்போ நம்ம ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம், ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சளி இருமலோ இல்லை ஏதோ ஒரு உடம்பு வலியோ, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, உடம்புல ஒரு பிரச்சனை இல்லை ஒரு மனசில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். அப்போ அந்த டாக்டர்னா யார்? நம்ம ஊரில் வந்து எம்பிபிஎஸ்ங்கிறது தான் அங்கீகாரம் பெற்ற டாக்டர் டிகிரி. எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரான்னு பார்க்கணும். இல்லை உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் இந்த ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் பிடிக்கல, நான் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் போகிறேன் அப்படின்னா பிஎஸ்எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிக்கல் சயின்சஸ், பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ்ன்னு இருக்கு, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிக்கல் சயின்சஸ், அப்புறம் பிஹெச்எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிக்கல் சயின்சஸ், அப்புறம் வந்து பியூஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிக்கல் சயின்சஸ். இது 5 தான் ஆத்தரைஸ்டு டிகிரி நம்ம ஊர்ல. ஆனா இந்த எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட். நம்ம 99% ஃபாலோ பண்ணுறது இதுதான். இது உலகம் பூரா ஃபாலோ பண்ணுற ஸ்டாண்டர்டு. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, ரொம்ப சேஃபானது. இப்போ அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ஆபத்தானது, நீங்கள் மெடிசின் போட்டால் உங்களுக்கு கிட்னி கெட்டு போகும், சைடு எஃபெக்ட் வரும், அப்படி இப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற சிஸ்டம் இந்த நம்ம எம்பிபிஎஸ் சிஸ்டம் தான். வேறு எதுலேயுமே வந்து எதையுமே அவங்க வந்து வெளியில் சொல்கிறதில்ல. எம்பிபிஎஸ் சிஸ்டமில் தான் கரெக்டாக இப்போ ஒரு மருந்தில் 1 லட்சத்தில் 1 கோடியில் ஒருத்தருக்கு சைடு எஃபெக்ட் இருந்தால் கூட அதை சொல்லிடுவாங்க. அதில் அந்த மெடிசினோட லிட்ரேச்சர்னு ஒரு பேப்பர் வரும், அதில் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து இருக்கிறதுக்குள்ளே சேஃபஸ்ட்டு. அதுக்காக தான் நம்ம நாட்டில் வந்து இந்த எம்பிபிஎஸ்ஸை வந்து ப்ரைமாக வச்சுருக்காங்க. எல்லாரும் படிக்கிறது, எல்லாம் ஒரு டாக்டர்னா அது எம்பிபிஎஸ் தான் அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை பார்க்குறீங்கன்னா அந்த டாக்டர் எம்பிபிஎஸ்ஸா அப்படின்னு பார்க்கணும். இல்லை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து ஸ்கின்னுக்கு படிச்சிருக்காங்களா, டிடி டிப்ளமா இன் டெர்மட்டாலஜி இல்லை எம்டி டெர்மட்டாலஜி அது மாதிரி படிச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். 2வது இதெல்லாம் பார்த்தா கூட அவங்கள பற்றி அந்த ஏரியாவில் நல்ல பேர் இருக்கா, உங்கள் ஃப்ரெண்டு யாராவது போயிருக்காங்களா, அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு டாக்டரை பற்றி, இந்த டாக்டர் நல்ல டாக்டர்ப்பா நீ போகலாம் சேஃபா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 4-5 பேர் ஒரு சர்டிஃபை பண்ணணும், ஒரு 4 பேர் சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது எப்போவுமே சேஃப். அதை விட்டுட்டு சும்மா இஷ்டத்துக்கு போர்டை பார்த்து போகிறது, விளம்பரத்தை பார்த்து போகிறது, டாக்டரே இல்லாதவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிறது, இதுதான் ரொம்ப நடக்குது. போலி மருத்துவர்கள்ட்டையும் டாக்டரே இல்லை, டாக்டர் டிஆர்னு போட்டால் டாக்டர்னு நினச்சிக்கிறாங்க நம்ம ஊரில். அப்படி கிடையவே கிடையாது. நிறைய பேர் வந்து இப்போ அன்னைக்கு ஒருத்தவங்க வந்தாங்க, டாக்டர்னு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க, ஏதோ வர்மக்கலை அது இதுன்னு போட்டிருக்கு, என்னென்னமோ போட்டிருக்கு. அது எதுவுமே அங்கீகரிக்கப்பட்ட சிஸ்டமே கிடையாது. அவங்க எந்த டிகிரியும் படிக்கலை, ஆனால் டிஆர்னு போட்டுக்கிறாங்க. டாக்டர்னு பேரில் வெளியில் சுற்றுறாங்க. நல்ல
இது ரொம்ப ரொம்ப அநியாயம் நடக்குது. ஸோ நம்ம தான் இப்படி இந்த அன்னப்பட்சின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம பாலும் அன்னமும் சேர்ந்துருந்தா அது வந்து பிரிச்சு பாலை எடுக்கணும். மட்டும் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி நாம வந்து நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு வள்ளுவர் தான் இந்த குறளை 2 தடவை பாடுறாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுங்கிறார். ஸோ யார் என்ன சொன்னாலும் உனக்கு உண்மையா இருக்கான்னு பாடு, உன்னுடைய அறிவரை யூஸ் பண்ணிப்பாரு, அதுதான் உண்மையான அறிவுங்கிறாரு. 2வது, அது எதை பற்றியா இருந்தாலும் பரவாயில்ல, யார் சொன்னாலும் பரவாயில்ல, அது எதை பற்றியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ தீர விசாரித்து ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீ அதை எடுத்துக்கோ அப்படிங்கிறார். ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கின்னுக்கு எந்த மாதிரியானலாம் பார்த்துக்கலாம், ஹேருக்கு எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஹோம் ரெமடிஸ்லாம் போடலாமா போடக்கூடாதா, ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி.